மேம், பிசிஓடியில் இருக்கவங்க எடுக்கிற காமன் ஃபுட்ஸ் எல்லாம் ரேட்டிங் பண்ணிடலாமா? மொத்த ஃபுட்ஸையும் ரேட் பண்ணுறது ஈஸி இல்லை. தமிழ்நாட்டோட மார்னிங் ஃபுட்ஸை மட்டும் இன்னைக்கு ரேட் பண்ணலாம். இட்லி இட்லிக்கு 7/10 கொடுப்பேன். ஏன்னா இது பெட்டர் தென் தோசை. ஆனால் இதுலேயுமே கார்போஹைட்ரேட்ஸ் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. தோசை தோசைக்கு நான் 6/10 தான் கொடுப்பேன். ஏன்னா இதில் ரிஃபைன் கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் அதில் வேற நம்ம ஆயில் வேற எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம். அடை அடைக்கு 9/10 கொடுப்பேன். ஏன்னா இதில் நிறைய தால் ஆட் பண்ணுறோம். தால் ஆட் பண்ணும்போது அதனுடைய ப்ரோட்டீன் கண்டென்ட் எலிவேட் ஆகிடுது. மெதுவடை மெதுவடைக்கு நான் 5/10 கொடுப்பேன். ஏன்னா இதில் வந்து டீப் ஃப்ரை நம்ம அதிகமாக பண்ணுறோம். பொங்கலுக்கு நான் 8/10 கொடுப்பேன். ஏன்னா இதில் தால் கண்டென்ட் ஆட் பண்ணுறோம். ஆனால் இதில் சின்ன ப்ராப்ளம், பொங்கல் சாப்பிட்ட உடனே நம்ம ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை குறைச்சிருவோம். பூரிக்கு நான் 4/10 தான் கொடுப்பேன். ஏன்னா இதில் இப்போ கிடைக்கிற நிறைய பூரி மாவு எல்லாமே மைதா கண்டென்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கிடைக்குது. இது இல்லாமல் இதை நம்ம டீப் ஃப்ரை வேற பண்ணுறோம். இடியாப்பமும் 6/10 தான் கொடுப்பேன். ஏன்னா இதுவும் கிட்டத்தட்ட ஒரு இட்லி ஃபார்மேட் தான். இதுலேயுமே கார்போஹைட்ரேட்ஸ் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. சாம்பாருக்கு நான் 10/10 கொடுப்பேன். ஏன்னா இதில் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகம். நீங்கள் எந்த விதமான மார்னிங் டயட் எடுத்தாலும் அது கூட சாம்பார் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். தேங்காய் சட்னிக்கு நான் 7/10 கொடுப்பேன். ஏன்னா தேங்காய் சட்னியில் குட் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது. நல்ல ஃபேட்ஸ் கிடைக்கும் போது உங்கள் பிசிஓடி குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் நம்ம ரொட்டீனாக சாப்பிடக்கூடிய மோஸ்ட் காமனான ஃபுட்ஸை இந்த வீடியோ ரேட் பண்ணியிருக்கோம். கமெண்ட் பாக்ஸில் இதுக்கு நீங்கள் அக்ரி பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.